எவ்வளவு வேதனை! ஒரு ஏடிஜிபி அலுவலகத்தையே தீயிட்டு கொளுத்துகிறார்கள். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் 68 பேர் இறந்து விட்டார்கள். எவ்வளவு கொடுமையானது! அதை பார்ப்பதற்கு கூட, அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்ல கூட இந்த நாட்டுடைய முதலமைச்சர் வரல. சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கின்றது, சைக்கிள் ஓட்டுவதற்கு நேரம் இருக்குது, வாக்கிங் போவதற்கு நேரம் இருக்கின்றது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடனே பட்டியலின மக்களுக்கு அற்புதமான கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள் அவருடைய குடும்பத்தில் வயது வந்தவர்கள் திருமணமாகி தனி குடித்தனம் போகின்றவர்களுக்கு வீடு இல்லாமல் இருப்பதாக எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. அப்படி திருமணமாகி தனி குடித்தனம் போகிறவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமாக நிலம் வாங்கி அற்புதமான கான்கிரீட் வீடு பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலே